கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 11வது அதிகாரம் அதன் 24வது வசனம். ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே நெகேமியா ஆண்டவருடைய ஜனத்தை சீர்படுத்தி செமையாக வழிநடத்துவதற்கென்று அவன் எடுத்த முயற்சிகளிலே மிக முக்கியமான முயற்சி எருசலேமிலே வாசம் பண்ணுவதற்கென்று எருசலேமிலே மனப்பூர்வமாய் தங்கியிருந்து தேவனை உயர்த்துவதற்கென்று அங்கே கூட்டத்தாரை அங்கே ஏற்படுத்துகிறான். அதற்கு பிறகு எல்லா காரியத்தையும் தேவனிடத்திலே வைத்து தேவ சமூகத்திலே கொண்டு வந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் தானாகவே முடிவெடுத்து தன்னுடைய சுய எண்ணங்களின்படி செய்து ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடிக்காதபடி அவனுக்கு திறமைகளும் சத்துவமும் பலனும் இருந்தாலும் அந்த காரியங்களையெல்லாம் செய்ய திராணி இருந்தாலும் அதை அந்த ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வந்து ராஜாவினிடத்தில் இருக்கிற அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய காரியம் ஜெயமாகவும் தேவனுடைய தயவுள்ள கரம் அவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதாயும் இருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய காரியம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அதை நடத்துவதற்குரிய திறமையும் அல்லது அதை நிறைவேற்றுவதற்குரிய செயல்திறனும் அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் நம்முடைய சுயமான நினைவுகளோடு சுயமான பலத்தோடு நம்முடைய காரியங்களையோ மற்றவருடைய காரியங்களை செய்ய நினைக்காதபடி தேவ சமூகத்திலே இந்த ராஜாவின் சமூகத்தில் இந்த நெகேமியா கொண்டு வந்தது போல நாம் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மற்றவர் நமக்கிடத்திலே சொல்லுகிற விஷயங்கள், நாம் பார்க்கிற காண்கிற கவனிக்கிற விஷயங்கள், நம்முடைய இருதயத்தை வருத்தப்படுத்துகிற இருதயத்தை பாரம் கொள்ள செய்கிற காரியங்கள் எவைகளாயிருந்தாலும் ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வருவோம். அங்கே கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தினாலே அந்த எல்லாவற்றையும் சொல்லி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்விலும் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்விலும் நாம் பாரம் கொள்ளுகிற ஒவ்வொரு விஷயத்திலும் தேவ கிரியைகள் பராக்கிரமுள்ள தேவனுடைய கரத்தினாலே செய்து முடிக்கப்படும். அனுபடியினாலே நாம் தன்னிச்சையான முடிவெடுத்து செயல்படுகிறவர்களாயிராதபடி அல்லது தேவனிடத்திலே கொண்டு வராதபடி நம்முடைய காரியங்களை நாம் பார்த்து கொள்ள முயற்சிக்காதபடி சகலவற்றையும் நமக்குரியவைகளையும் ஜனத்திற்குரியவைகளையும் பாரம் கொள்ளுகிறவைகளையும் ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வருவோம். அங்கிருந்து நமக்கு தேவையான ஆலோசனையும் தேவையான நன்மைகளையும் கர்த்தர் தந்து நமக்கு மகிமை உண்டாக செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. நெகேமியாவின் வெற்றிக்கும் அவனுடைய சீர்படுத்தப்பட்ட அந்த செயல்திறன்களுக்கும் மகிமைக்கும் காரணம் அவன் தன்னுடைய காரியம் மாத்திரமல்ல, ஜனங்களுடைய காரியம் எல்லாவற்றுக்காகவும் ராஜ சமூகத்தில் அவைகளை கொண்டு வந்தான். ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிற ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தர் அலட்சியம் பண்ணாதபடி, தள்ளிவிடாதபடி, அதை வெறுக்காதபடி, அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு வருகிறவர்களுக்கு நன்மை செய்கிறீர். எதற்காக கொண்டு வரப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்கிறீர். யாருக்காக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் செய்கிறீர் தகப்பனே. அப்பொழுது தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தின் பராக்கிரமம் வெளிப்படுகிறதே, அதை நாங்கள் இந்த வேத வசனத்தின் மூலமாய் உணர்ந்து கொண்டு நாங்களும் எங்களுக்குரிய காரியங்கள், ஜனங்களுக்குரிய காரியங்கள், எங்களை பாரப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வர
ராஜா சமூகத்திலே சொல்லி ஜெபிக்க இன்னும் கிருபை தாரும். பரத்திலிருந்து உண்டாகிற ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.